ஹலோ மக்களே, இது டே 5 ஆஃப் மாண்டசரி டீச்சிங் ப்ராக்டிஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்பர் 6 எப்படி குழந்தைங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு மொத்தம் 6 அப்ரோச் இருக்குங்க. அதில் ஒவ்வொரு அப்ரோச் ஒவ்வொரு நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்கொயரி பேஸ்ட் அப்ரோச் எடுத்திருந்தேன். அதாவது சில கெஸ்ஸஸ் மூலிமா குழந்தைங்களை வந்து கண்டுபிடிக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு குயின் இருக்காங்க, அவங்களுக்கு வீடு கட்டணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ கரெக்ட், கேஸ்டில். ஸோ கேஸ்டில் கவுண்ட் பண்ணலாம் நம்ம கூட சேர்ந்து. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ நம்பர் 6 இந்த மாதிரி ரொட்டீனாக குழந்தைங்கள 6 வந்து சொல்கிற மாதிரியான கான்செப்டில் வந்து பண்ணியிருந்தேன். ஒன்றுமே நானாக யோசித்து பண்ணது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச வேலையை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய கரியரில் ஒரு கம்பேக்காக இருக்குது இந்த மாண்டசரி டீச்சிங். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த டீச்சிங் ஃபீல்டில் அகெயின் நிறைய கற்றுக்கிறேன் அப்படிங்கும் போதே ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்குது ஒவ்வொரு நாளும். ஸோ எக்ஸாம் கிட்ட வரப்போகுது. எனக்கு அடுத்தது வைவா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வைவா 1ன்னு சொல்கிறாங்க, வைவா 2ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடிஜி எக்ஸாமுங்கிறாங்க, மைக்ரோ எக்ஸாமுங்க, மெயின் எக்ஸாமுங்கிறாங்க. பல வருஷம் கழித்து படிக்கிறதுக்கு ஒன்றும் முடியலைங்க. எப்படி இதெல்லாம் படித்து முடிக்க போகிறேன் அப்படின்னு தெரியல. பட் நம்ம ஒரு வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டோம், அதை நல்லபடியாக முடிக்கணும். எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் அதை முடிக்கும் போது நமக்கு அந்த திருப்தி கிடைக்கல. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ டியூன், என் கூட டியூனில் இருங்க. நீங்களும் மாண்டசரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் பார்த்திங்கன்னா என்ட்ரியில் படிச்சிட்ருக்கேன். ஸோ வேறு என்னென்ன உங்களுக்கு மாண்டசரியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் என்கிட்ட. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். ஸோ நம்ம பேச ஆரம்பித்தா பேசிச்சே இருப்போம்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 14 செகண்ட்ஸ் போச்சு. மேமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரிங்க மேம், அடுத்ததுலேருந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். என்னென்ன ஒரு ஆர்வத்தில் நிறைய ரெடி பண்ணி வச்சாங்க, அதெல்லாம் சொல்லணும்ல, அதனால தான் அந்த லேக்னஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா இருந்தது. இதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் போடுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து கொஞ்சமாக இப்போ தான் ரீச் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நல்ல ரீச் ஆகணும். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ சேனலில் அப்படியே வீடியோ பார்க்குறத விட எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே போடுற வீடியோவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்கா, நான் பேசுகிறது பிடிச்சிருக்கா, எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்களா குட்டி ஆக்டிவிட்டி கூட பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம மாண்டசரியில் எப்படி பண்ணாங்கிறத சொல்லலாம் வாங்க.